கீழே விழுந்து நொறுங்கி போனா விலை உயர்ந்த பீங்கான் பாத்திரமா இருந்தாலும் அது அவ்வளவுதான், முடிஞ்சு போயிடுச்சு. அதன் விலை மதிப்பும் நொறுங்கி போயிடுச்சு, பயன்படும் தன்மையும் இல்லாம போயிடுச்சு. ஆனா அப்படிப்பட்ட உடைஞ்சு போனவற்றையும் திரும்ப உருவாக்குகிறது தான் கின்சுகி என்ற ஜப்பானிய கலை. இதனால அதன் விலை மதிப்பு உயர்ந்துடும், பயன்படுத்த முடியும், எல்லாரும் பார்த்து பாராட்டுற மாதிரி இருக்கும். வாழ்க்கையில நொறுங்கி போன அனுபவம், மனசு அப்படியே நொறுங்கி போயிடுச்சு அப்படின்னு சொல்ற நேரம் எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல வரும். சில சமயம் எளிதாக சீராயிடும், சில சமயம் கஷ்டப்பட்டு சரிப்படுத்த வேண்டியிருக்கும், சில சமயம் சீராகவே முடியாதது போல இருக்கும். நொறுங்கின மனசு, கண்ணீர் சிந்துற கண்கள், எதிர்காலத்துல நம்பிக்கையே இல்லை அப்படின்ற எண்ணம், இதுதான் மிஞ்சி இருக்கா? கவலைப்படாதீங்க. நமது வாழ்க்கையினுடைய உரிமையாளர், நம்முடைய வாழ்க்கையை உருவாக்கினவர் கர்த்தர். அவரால் மட்டும்தான் இந்த சேதத்தை சரி பண்ண முடியும். நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாக இருந்து நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை ரட்சிக்கிறார் அப்படின்னு பரிசுத்த வேதாகமம் சொல்லுது. உங்களுக்கு பக்கத்துல இருந்து உங்களை பாதுகாக்கிற கர்த்தர் இருக்காரு, கலங்காதீங்க.